வெல்கம் டு TAMIL360 TV. இன்னைக்கு சுத்தமான ஆரோக்கியமான நெய் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் வெண்ணெய் மட்டும்தான். இது எங்க வீட்டு மாட்டு வெண்ணெய். இந்த மாதிரி ஒரு கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்ணெயை போட்டுக்கலாம். இந்த வெண்ணெயை நான் எப்படி எடுத்து வச்சேன்னா டெய்லியும் தயிர் போட்டு வச்சு அதை சிலிப்பி தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை அடுப்புல வச்சுக்கலாம். பாருங்க, அடுப்புல வச்சோடனே வெண்ணெய் உருக ஆரம்பிக்குது. இது நல்லா உருகணும். இது ஃபுல்லா உருகுற வரைக்கும் கரண்டி எதுவும் உள்ள போட வேண்டாம். வெண்ணெய் ஃபுல்லா உருகுற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் அடுப்பை. பாருங்க, வெண்ணெய் நல்லா உருகி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். பாருங்க, நொர கலர் இந்த மாதிரி மாறின உடனே ஒரு பிஞ்ச் கல்லுப்பு போட்டுக்கணும். நம்ம கல்லுப்பு எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னா நெய் நல்லா டேஸ்டா இருக்கிறதுக்காகவும் மனமா இருக்கிறதுக்காகவும் தான். நெய் வாசனை நல்லா கமகமன்னு இருக்கு. இப்போ வாசனைக்காக கொஞ்சோண்டு முருங்கைத்தலை போட்டுக்கலாம். இந்த முருங்கைத்தலையும் நல்ல வாசனைக்காக தான் போடுறோம். சப்போஸ் உங்களுக்கு முருங்கைத்தலை கிடைக்கலன்னா நீங்க கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வடிச்சுக்கலாம். ஆறிடுச்சு, இப்போ வடிச்சுக்கலாம். அவ்வளோதான், வடிச்சாச்சு. நான் கொஞ்சம் முருகலாவே விட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா நெய் ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வேஸ்ட்னு நினைச்சிடாதீங்க. இதுல சாதம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டா இருக்கும். இல்ல நாட்டு சக்கரை வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெறும் சாதத்தை மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். பொதுவா நெய்ல அதிகமான ஃபேட் இருக்குன்னு தான் எல்லாருமே கேள்விப்பட்டு இருப்போம். ஆனா அது தவறான கண்ணோட்டம். அப்படி நெய்ல என்னதான் இருக்குன்னு கேக்குறீங்களா? இதுல விட்டமின் A, D, E, K, ஒமேகா 3 இதெல்லாம் இருக்கு. ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு, அதாவது நல்ல கொழுப்பு. தினமும் 10 ல இருந்து 15 கிராம் நெய் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். இதயம் வலுவா இருக்கும். உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகமாக்கி கெட்ட கொலஸ்ட்ரால கரைக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகி ஜீரண மண்டலம் சீரா அதோட வேலையை பார்க்கும். அல்சருக்கு ரொம்பவும் நல்லது. இது நாமளே வீட்டுல செஞ்ச சுத்தமான நெய்ங்கிறதுனால வருஷக்கணக்கா கூட கெட்டு போகாம அப்படியே இருக்கும். அதனால ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. நெய் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த பதத்துக்கு வந்துரும். இனிமேல் நெய்யை காசு கொடுத்து கடையில வாங்காம நாமளே ரெடி பண்ணி நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சாப்பிட கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. TAMIL360 TV சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.